ஓம் சாந்தி 3/12/2024. இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாக ஆகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து அவர்களை சுத்தமாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். கேள்வி: எந்த ஒரு நினைவு உள்ளவராக இருந்தோம் என்றால் உணவு குடிப்பது சுத்தமாகிவிடும். பதில்: உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக அல்லது மனிதரில் இருந்து தேவதை ஆவதற்காக நாம் பாபாவிடம் வந்துள்ளோம் என்ற நினைவு இருக்கும் என்றால் உணவு குடிப்பது சுத்தமாகிவிடும். ஏனென்றால் தேவதைகள் ஒரு பொழுதும் அசுத்தமான பொருளை உண்ண மாட்டார்கள். எப்போது நீங்கள் உண்மையான கண்டம் தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆவதற்காக சத்தியமான பாபாவிடம் வந்திருக்கிறீர்களோ அப்பொழுது அசுத்தமானவர் ஆக இயலாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார். குழந்தைகளே, நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கும் பொழுது யாரை நினைவு செய்கிறீர்கள்? எங்களுடைய எல்லையற்ற தந்தையை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் அழைக்கப்படுகிறார் அல்லவா, ஹே பதீத பாவனா என்று. இப்போது சந்நியாசிகளும் கூட பதீத பாவன சீதாராம், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் ராமரே வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே உள்ளனர். இதை தூய உலகம் என்று சத்யுகமும் தூய்மை இல்லாத உலகம் என்று கலியுகத்திற்கும் சொல்லப்படுகிறது என குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். இப்பொழுது நீங்கள் கலியுக கடைசியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கின்றனர். நாம் ஆத்மா, ஆத்மாதான் தூய்மையாக வேண்டும். ஆத்மா தூய்மை அடைகிறது என்றால் ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். ஆத்மா தூய்மையை இழப்பதால் ஷரீரம் தூய்மையற்றதாக கிடைக்கிறது. இந்த ஷரீரம் மண்ணாலான பொம்மை. ஆத்மா அழியாதது. ஆத்மா இந்த உறுப்புகள் மூலம் சொல்கிறது, அழைக்கிறது, நான் மிகவும் தூய்மை இழந்து விட்டுள்ளேன், என்னை வந்து தூய்மையாக ஆக்குங்கள். பாபா தூய்மையாக ஆக்குகிறார். 5 விகாரங்கள் என்ற ராவணன் தூய்மையை இழக்க வைக்கிறான். பாபா இப்பொழுது நினைவுபடுத்துகிறார், நாம் தூய்மையாக இருந்தோம். 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்பொழுது கடைசி பிறவியில் இது போல இருக்கிறோம். நான் இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதை வடிவமாக உள்ளேன் என்று பாபா கூறுகிறார். ஹே பரம்பிதா பரமாத்மா, ஓ இறை தந்தையே, எங்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள் என்று என்னை அழைக்கின்றனர். ஒவ்வொருவரும் தனக்காக சொல்கின்றனர், என்னை விடுவியுங்கள், மேலும் வழிகாட்டியாகி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். துறவிகள் முதலானவர்களும் கேட்கின்றனர், நிலையான அமைதி எப்படி கிடைக்கும்? இப்போது சாந்தி தாமம் வீடாகும். அங்கிருந்துதான் ஆத்மாக்கள் பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வருகின்றனர். அங்கே ஆத்மாக்கள் மட்டுமே உள்ளனர், ஷரீரம் கிடையாது. ஆத்மாக்கள் ஷரீரம் இல்லாமல் அங்கு உள்ளனர். நிர்வாணம் என்றால் ஆடை அணியாமல் இருப்பது என்று பொருள் அல்ல. ஆத்மாக்கள் ஷரீரம் இல்லாமல் அஷரீரியாக உள்ளனர். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் அங்கே மூலவதனத்தில் ஷரீரம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அது நிராகார உலகம் என சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்கு எப்படி நாம் ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்துள்ளோம் என்பதை பற்றி புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக முழு 84 பிறவிகளை எடுக்கிறோம். பிறகு சிலர் ஒரு பிறவியும் கூட எடுக்கின்றனர். ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றனர்.
இப்பொழுது பாபா கூறுகிறார், தூய்மையாக்குவதற்காக நான் வந்துள்ளேன். சிவபாபா பிரம்மா மூலம் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். சிவபாபா ஆத்மாக்களின் தந்தை பிரம்மாவை ஆதி தேவன் என்கிறார்கள். இந்த தாதாவுக்குள் பாபா எப்படி வருகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். என்னை ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றனர். ஆத்மாக்கள் இந்த ஷரீரத்தின் மூலம் அழைத்துள்ளனர். முக்கியமானது ஆத்மாதானே. இது துக்கதாமம். இங்கே கலியுகத்தில் பாருங்கள், உயிரோடு வாழும் பொழுது திடீரென்று மரணம் ஏற்படுகிறது. அங்கே இப்படி நோய் என்பதே இருக்காது. பெயரே சொர்க்கம். எவ்வளவு நல்ல பெயர் சொன்னாலே மனம் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது என்று கிறிஸ்தவர்களும் சொல்கின்றனர். இங்கே பாரதவாசிகளுக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் அதிகமான சுகத்தை பார்த்துள்ளனர் என்று சொன்னால் துக்கமும் அதிகமாக பார்த்து கொண்டு உள்ளனர். தமோ பிரதானமாக ஆகியுள்ளனர். 84 பிறவிகளும் இவர்களுக்குதான். அரை கல்பத்திற்கு பிறகு வேறு தர்மத்தினர் வருகின்றனர். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அரை கல்பமாக தேவி தேவதைகள் இருந்தனர் என்றால் வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லாமல் இருந்தது. பிறகு திரேதா யுகத்தில் எப்பொழுது ராமர் இருந்தாரோ அப்போதும் இஸ்லாமியர் பௌத்தர் கிடையாது. மனிதர்களோ முற்றிலும் காரிருளில் உள்ளனர். உலகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லி விடுகின்றனர். அதனால் மனிதர்கள் கலியுகம் இன்னும் சிறிய குழந்தை என சொல்லிவிடுகின்றனர். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். கலியுகம் முடிவடைந்து சத்யுகம் வரும். அதனால் பாபாவிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். பாபா சொர்க்கத்தை படைப்பதற்காக வருகிறார். நீங்கள்தான் சொர்க்கத்தில் வருகிறீர்கள். மற்ற அனைவரும் சாந்திதாமம் என்ற வீட்டிற்கு சென்று விடுவார்கள். அது இனிமையான வீடு. ஆத்மாக்கள் அங்கே வசிக்கின்றனர். பிறகு இங்கே வந்து பாகத்தை நடிப்பவர் ஆகின்றனர். ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவால் பேசக்கூட முடியாது. அங்கே ஷரீரம் இல்லாத காரணத்தால் ஆத்மாக்கள் அமைதியில் உள்ளன. பிறகு அரை கல்பம் தேவி தேவதைகள், சூரிய வம்சம், சந்திர வம்சம். பிறகு துவாபர கலியுகத்தில் மனிதர்கள் உள்ளனர். தேவதைகளுக்கு ராஜ்யம் இருந்தது. பிறகு இப்போது அவர்கள் எங்கே சென்றனர் யாருக்கும் தெரியாது. இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. வேறு எந்த மனிதரிடமிருந்தும் இந்த ஞானம் கிடையாது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. வேறு எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் கிடையாது. பாபா தான் வந்து மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை தருகிறார். அதன் மூலம்தான் மனிதரில் இருந்து தேவதை ஆகின்றனர். நீங்கள் இங்கு வந்திருப்பதே மனிதரில் இருந்து தேவதை ஆவதற்காக. தேவதைகளின் உணவு பானம் அசுத்தமாக இருப்பது இல்லை. அவர்கள் ஒரு பொழுதும் பீடி முதலியவற்றை பிடிப்பது இல்லை. இங்குள்ள அசுத்தமான மனிதர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். என்னவெல்லாம் உண்ணுகிறார்கள் இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார். இந்த பாரதம் முதலில் உண்மையான கண்டமாக இருந்தது. நிச்சயமாக உண்மையான தந்தைதான் உருவாக்கி இருப்பார். தந்தைதான் சத்தியமானவர் என சொல்லப்படுகிறார். தந்தைதான் கூறுகிறார், நான் தான் இந்த பாரதத்தை உண்மையான கண்டமாக மாற்றுகிறேன். நீங்கள் எப்படி உண்மையான தேவதையாக முடியும் என்பதையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எவ்வளவு குழந்தைகள் இங்கே வருகின்றனர். அதனால் இந்த கட்டிடங்கள் முதலியவற்றை கட்ட வேண்டியுள்ளது. கடைசி வரையிலும் கூட உருவாகி கொண்டே இருக்கும். அநேக கட்டிடங்கள் உருவாகும். சிவபாபா பிரம்மா மூலம் காரியத்தை செய்விக்கிறார். கட்டிடங்களை வாங்கவும் செய்கிறார். சிவபாபா பிரம்மா மூலம் காரியம் செய்கிறார்.
பிரம்மா கருப்பாகி விட்டுள்ளார். ஏனென்றால் இது அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மம் அல்லவா. இவர் பிறகு வெள்ளையாக ஆவார். கிருஷ்ணரின் சித்திரமும் வெள்ளையாகவும் கருப்பாகவும் உள்ளது அல்லவா. மியூசியத்தில் பெரிய பெரிய நல்ல சித்திரங்கள் உள்ளன. அவற்றை வைத்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நன்கு சொல்லி புரிய வைக்க முடியும். இங்கு பாபா மியூசியம் உருவாக்க செய்வது இல்லை. இது அமைதியின் டவர் என்று சொல்லப்படும். நீங்கள் அறிவீர்கள், நாம் சாந்தி தாமத்திற்கு, நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம். நாம் அங்கே வசிப்பவர்கள். பிறகு இங்கே வந்து ஷரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கிறோம். குழந்தைகளுக்கு முதலில் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த ஒரு சாது சந்நியாசியும் நமக்கு படிப்பை சொல்லித்தரவில்லை. இந்த தாதா சிந்துவில் வசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இவருக்குள் யார் பிரவேசமாகி பேசுகிறாரோ அவர் ஞானக்கடல். அவரை யாரும் அறிந்திருக்கவே இல்லை. இறை தந்தை என்று சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் அவருக்கு பெயர் வடிவம் இல்லை என சொல்லிவிடுகின்றனர். அவர் நிராகாரமானவர். அவருக்கு எந்த ஓர் உருவமும் கிடையாது. அதனால் சர்வ வியாபி, அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என சொல்லிவிடுகின்றனர். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மா அமர்ந்துள்ளது. அனைவரும் சகோதர சகோதரர்கள் அல்லவா. பிறகு எல்லா இடத்திலும் பரமாத்மா எங்கிருந்து வந்தார்? பரமாத்மாவும் இருக்கிறார், ஆத்மாவும் இருக்கிறது என சொல்ல மாட்டார்கள். பரமாத்மாவாகிய தந்தையை அழைக்கின்றனர். பாபா வந்து தூய்மை இல்லாதவர்களாகிய எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். இந்த தொழில், இந்த சேவை செய்வதற்காக என்று என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். எங்கள் அனைவரையும் வந்து சுத்தமாக ஆக்குங்கள். தூய்மை இல்லாத உலகத்தில் எனக்கு அழைப்பு விடுகிறீர்கள். பாபா, நாங்கள் தூய்மை இல்லாதவர்களாக உள்ளோம் என சொல்கிறீர்கள். பாபா, தூய்மையான உலகத்தை பார்ப்பதே இல்லை. தூய்மை இல்லாத உலகத்தில்தான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளேன். இப்பொழுது இந்த ராவண ராஜ்யம் விநாசமாகிவிடும். மற்றபடி ராஜயோகம் கற்றுக்கொள்ளும் நீங்கள் போய் ராஜாவிற்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆகிறீர்கள். உங்களுக்கு கணக்கற்ற முறை கற்றுத்தந்திருக்கிறார். இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களுக்கு தான் படிப்பு சொல்லி தருவார். சத்யுக திரேதா யுகத்தின் அரசாட்சி இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. முதலில் பிராமண குலம், பிரஜாபிதா பிரம்மா பாடப்படுகிறார் அல்லவா. அவரை ஆதாம், ஆதிதேவன் என்று சொல்கின்றனர். இது யாருக்கும் தெரியாது. அநேகர் இங்கு வந்து கேட்டுவிட்டு பிறகு மாயைக்கு வசமாகி விடுகின்றனர். புண்ணிய ஆத்மா ஆகி பிறகு பாவ ஆத்மா ஆகி விடுகின்றனர். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. அனைவரையும் பாவ ஆத்மாவாக ஆக்கி விடுகிறது. இங்கே எந்த ஒரு தூய்மையான ஆத்மாவோ புண்ணிய ஆத்மாவோ இல்லை. தூய்மையான ஆத்மாக்களாக தேவி தேவதைகள் தான் இருந்தனர். எப்போது அனைவரும் தூய்மை இல்லாமல் ஆகிவிடுகின்றனரோ அப்போது தந்தையை அழைக்கின்றனர். இப்பொழுது இது ராவண ராஜ்யம், அசுத்தமான உலகம். இது முள் நிறைந்த காடு என சொல்லப்படும். சத்யுகம் மலர்களின் தோட்டம் என சொல்லப்படும். முகல் கார்டனில் எவ்வளவு முதல் தரமான நல்ல நல்ல மலர்கள் உள்ளன. அரளிப்பூவும் கிடைக்கும். ஆனால் அதன் பொருளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. சிவனுக்கு பக்தியில் அரளிப்பூவை ஏன் போடுகின்றனர்? பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நான் எப்போது படிப்பு சொல்லி தருகின்றேனோ அவர்களுக்குள் சிலர் முதல் தரமான மல்லிகை மலர்களாக, சிலர் சிவப்பு மலர்களாக, சிலர் பிறகு அரளி மலர்களாக உள்ளனர். வரிசைப்படியாக உள்ளனர். ஆக இது துக்கதாமம், மரண உலகம். இந்த விஷயங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது. சாஸ்திரங்களை இந்த தாதா படித்துள்ளார். சிவ பாபா சாஸ்திரங்களை படிப்பது இல்லை. பாபாவோ
அவரே சத்கதி அளிப்பவர். சில நேரங்களில் கீதையை மேற்கோள் காட்டுவார். அனைத்து சாஸ்திரங்களுக்கு தலையாயது கீதை. இறைவன் கூறியது. ஆனால் இறைவன் என சொல்லப்படுபவர் யார்? இது பாரதவாசிகளுக்கு தெரியாது. பாபா கூறுகிறார், நான் பலனை எதிர்பாராத சேவை செய்கிறேன். உங்களை உலகின் எஜமானராக்குகிறேன். சொர்க்கத்தில் நீங்கள் என்னை நினைப்பது இல்லை. துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள். சுகத்தில் இருக்கும் பொழுது யாரும் நினைப்பது இல்லை. இது சுகம் துக்கத்தின் விளையாட்டு என சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்காது. அவை அனைத்தும் பின்னால் வருகின்றன. நீங்கள் அறிவீர்கள், இப்பொழுது இந்த பழைய உலகம் அழிந்துவிடும். இயற்கை சேதங்கள், புயல்கள் தீவிரமாக வரும். அனைவரும் அழிந்து போவார்கள். ஆக பாபா இப்போது வந்து புத்தியற்ற நிலையில் உள்ளவர்களை புத்திசாலியாக ஆக்குகிறார். பாபா எவ்வளவு செல்வம் பொருட்களை கொடுத்திருந்தார், அனைத்தும் எங்கே சென்றன? இப்போது எவ்வளவு திவாலாகி இருக்கிறீர்கள். தங்க குருவியாக இருந்த பாரதம் இப்போது என்னவாக ஆகி இருக்கிறது? இப்போது மீண்டும் பதீத பாவனர் பாபா வந்துள்ளார். ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இது ஹட்டயோகம், இது ராஜயோகம். இந்த ராஜயோகம் இருவருக்குமானது. அந்த ஹட்டயோகம் ஆண்கள் மட்டுமே கற்றுக்கொள்கின்றனர். இப்பொழுது பாபா கூறுகிறார், முயற்சி செய்யுங்கள், உலகின் எஜமானராகி காட்டுங்கள். இப்போது இந்த பழைய உலகத்தின் அழிவு நடைபெறதான் போகிறது. இன்னும் சிறிது சமயமே உள்ளது. இந்த யுத்தம் கடைசி யுத்தம். இந்த யுத்தம் தொடங்கிவிட்டால் நிற்காது. எப்போது நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைகிறீர்களோ, சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாக ஆகிறீர்களோ, அப்பொழுதுதான் இந்த யுத்தம் ஆரம்பமாகும். பாபா பிறகும் சொல்கிறார், நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இதில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவிடம் நல்லவிதமாக படித்து முதல் தரமான மலராக வேண்டும். முள் நிறைந்த இந்த காட்டை மலர்களின் தோட்டமாக ஆக்குவதில் பாபாவிற்கு முழு உதவி செய்ய வேண்டும். கர்மாத்தீத் நிலையை அடைவதற்கு மற்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கான அதிகாரம் பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. வரதானம், தனது நெற்றியில் எப்பொழுதும் தந்தையின் ஆசீர்வாதங்களின் கரங்களை அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர், தடைகளை அழிக்கக்கூடியவர் ஆவீர்களாக. விளக்கம், விநாயகருக்கு தடைகளை அழிப்பவர் என்று கூறுகிறார்கள். யாரிடம் அனைத்து சக்திகளும் உள்ளனவோ அவர்களே தடைகளை அழிப்பவர் ஆகிறார்கள். அனைத்து சக்திகளை காலத்திற்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் தடைகள் நிலைத்திருக்க முடியாது. எவ்வளவு ரூபங்களில் மாயை வந்தாலும் கூட நீங்கள் ஞானம் நிறைந்தவராகுங்கள். ஞானம் நிறைந்த ஆத்மா ஒரு பொழுதும் மாயையிடம் தோற்று போக முடியாது. நெற்றியின் மீது பாப்தாதாவின் ஆசிகளின் கரங்கள் இருந்தது என்றால் வெற்றி திலகம் இடப்பட்டே இருக்கும். பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை தடைகளை அழிக்கக்கூடியவராக ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன், தங்களுக்குள் குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்பவர்களே குணங்களின் மூர்த்தி ஆவார்கள். ஓம் சாந்தி.